வாழைக்காய் வள்ளி கிழங்கு வறுவல். செய்முறை: வாழைக்காய் மற்றும் வள்ளி கிழங்கின் மேல் தோலை சீவி, உப்பு மற்றும் மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் போட்டு வைக்கவும். வாழைக்காயை நடுத்தர துண்டுகளாக நறுக்கி நீராவியில் 3 நிமிடம் வேக விடவும். வாழைக்காய் வேகும் சமயத்தில் வள்ளிக்கிழங்கினை நடுத்தர துண்டுகளாக நீராவியில் வெந்த வாழைக்காயை ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும். இப்போது நறுக்கி வைத்துள்ள வள்ளிக்கிழங்கை நீராவியில் 2 நிமிடங்கள் வேகவிடவும். ஒரு வெங்காயத்தை நடுத்தர துண்டுகளாக நறுக்கவும். ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்து சூடு செய்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கவும். கடுகு பொரிந்ததும் சோம்பு சேர்த்து, பின் கறிவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து தாளிக்கவும். இதனுடன் நடுத்தர துண்டுகளாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். வெங்காயம் சிறிது வதங்கியதும் சாம்பார் தூள் தனியாத் தூள் சேர்த்து வறுக்கவும். இதனுடன் நீராவியில் வேகவைத்த வாழைக்காயை சேர்த்து மிதமாக கிளறவும். மூடி போட்டு 2 நிமிடங்கள் குறைந்த தீயில் வறுக்கவும். வாழைக்காய் வறுபட்டு உள்ளது. இப்போது நீராவியில் வேகவைத்த வள்ளிக்கிழங்கை மிதமாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கவும். மூடி போட்டு 2 நிமிடங்கள் வறுக்கவும். மேலும் பல சத்தான, சுவையான, சுலபமான உணவு வகைகளுக்கு வேதை கியூசின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். பார்ப்பதற்கு உருளைக்கிழங்கு வறுவல் போல் இருக்கும் வாழைக்காய் வள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி.